வாழ்வோம் வாழ்விப்போம். நான் உங்க சுசி. உலக மக்கள் அமைதியாக, அன்பாக, அறிவாக, தெளிவாக, பகையின்றி வாழ இறைவன் ஞானவெளி மெய்பிரான் ஞானசித்தர் அவர்கள் அருளிய கொடைதான் ஞானவாயில். இந்த ஞானவாயில் புத்தகத்திலிருந்து நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு அறிவுக்கு தீனி. அறிவுக்கு தீனியிட மறுக்காதே. ஆசை நோய் உன்னை அவஸ்தைப்படுத்த ஆரம்பித்து விடும். கல்லாத மனிதனுக்கும் கற்றவனுக்கும் பேதம் உண்டு. தெரிந்த விஷயங்களை கூட வெளிப்படுத்தும் விதத்தில் நிறைய பேதம் காணும். உடம்பிற்கு தீனி உணவு என்றால் மனதிற்கு தீனி கல்வி. கற்பது என்பது வேலைக்கு என்று வகுத்து கொள்ளக்கூடாது, வாழ்க்கைக்கு என்று வகைப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆதார கல்வியை அரசு வகுத்து தருகிறது. ஆயுள் கல்வியை நீதான் வகுத்து கொள்ள வேண்டும். பிடித்த விஷயங்களில் அறிவு பெறத்தக்க விஷயங்களில் அசிரத்தை கூடாது. ஐயப்பாடு இல்லாத மனமே அமைதி அடைய முடியும். அதற்கு அறிவு மட்டுமே ஊன்றுகோலாக முடியும். தினமும் கற்பது சுவாசிப்பது போன்றது. அனுபவங்களை அசை போட்டு கொண்டு அறிஞர்கள் பதிவை அகத்தில் நிறுத்தி கொண்டு எதிர்கொள்ளும் நிகழ்வுகளில் துணிவிருந்தால் போதும், மண்ணிலிருந்தே வானை தொட்டு விடலாம். தீட்டாத கத்தி துருவேறி விடும். கற்காத புத்தி கலையிழந்து விடும். ஒரு நாளை கூட கல்லாமல் வீணடிக்க வேண்டாம். வாழ்வோம் வாழ்விப்போம்.